வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்க என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்க போறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும் போது நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கை நரம்பு இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். உடற்பயிற்சிகளையும் அப்பப்போ செய்யணும். நாம நரம்புகளுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுடைய நரம்புகளை நீங்க பலவீனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளலாம். அதை தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க அத்திப்பழத்தை உங்களுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பழங்களையும் எடுத்துக்கலாம், அல்லது அத்திப்பழத்தை பாத்தீங்கன்னா நீங்க உலர்ந்த வைத்த அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி தருவதோடு நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்குது. அத்திப்பழம் உங்களுடைய நரம்புகள் சார்ந்த நரம்பு தளர்ச்சி போன்ற பல பிரச்சனைகளை சரி செய்யுது. பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் பிரண்டை வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாம பிரண்டையை நீங்க வாரம் 2 முறை சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமலும் தடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் அதை கியூர் பண்றதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு பிரண்டையை நீங்க எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் சாப்பிடும் போது மாதுளம் பழம் உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருது. இது நரம்பு பிரச்சனைகளை சரி செஞ்சு உடலை பலப்படுத்துகிறது. மாதுளம் பழம் நரம்புகளையும் வலுப்படுத்தும். நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நெல்லிக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிடுவதால உடலுக்கு தேவையான பலத்தை எல்லாம் நெல்லிக்காய் கொடுக்குது. நெல்லிக்காய் சாப்பிடும் போது நரம்பு மண்டலமும் வலுப்பெறுது. நெல்லிக்காய் நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அது கொடுக்கும். அப்போ உங்களுடைய இம்யூன் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்க வராமல் தடுத்துக்கலாம். மேலும் நெல்லிக்காய் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறது. வெற்றிலையே நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்னு சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும் போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் நீங்க தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே உள்ளது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை முருங்கைக்கீரையை நீங்க சமைத்து சாப்பிடும் போது நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும் போது கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. இதை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறுகிறது. பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது பலகீனமான உடல் கூட உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ உடல் ரொம்பவே மெலிவுற்று இருப்பவர்கள்லாம் அவங்களுடைய உடலை தேர்த்திக் கொள்வதற்கும் நரம்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கும் பேரிச்சம்பழத்தை பாலில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்வது நரம்புகளை பாதுகாக்கும். குழந்தைகள் ஆரம்பிச்சு வளரக்கூடிய இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். நீங்க உணவுகளுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழங்களையும் எடுத்துக்கலாம், அல்லது உணவுகளை எடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். அந்த பழம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம். கீரைகளை வாரத்தில் 1 முறையாவது நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவும் உங்களுடைய நரம்புகளை பாத்தீங்கன்னா பாதுகாக்கும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து ஏதாவது கீரைகளை அதாவது வாரத்தில் 1 தடவையாவது கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக சுழற்சி அடிப்படையில் நீங்க எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்க முன்னாடியே விடுபடலாம். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கு. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இதுவும் விதைகள் மற்றும் நட்ஸ்ல உங்களுக்கு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதுதான். இதை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் இதில் பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக இருக்கு.
நரம்புகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பன்றி இறைச்சியை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். ஓட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்க வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லயும் விட்டமின் பி அதிகம் இருக்கு. கூடுதலாக ஓட்ஸ்ல புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியை செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே ஓட்ஸையும் நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து. இந்த விட்டமின் குறைபாடு தான் இதய பிரச்சனைகள் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உண்டாக்குது. அப்போ கடல் உணவுகளான மீன்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன்களில் விட்டமின் B12 அதிகமாக இருக்கு. ஆகவே அடிக்கடி நீங்க மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம், குணமுப்படுத்திக் கொள்ளலாம். நீங்க வாரத்தில் 2 முறை மீன் சாப்பிடுவது, 2 நாட்கள் நீங்க வாரத்தில் ஏதாவது 2 நாட்கள்ல மீன் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. இறைச்சியை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இறைச்சிகள்ல பாத்தீங்கன்னா விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்ல நீங்க அப்பப்போ வாரத்தில் ஒரு தடவையாவது சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளலாம். இதனால விட்டமின் B12 மட்டும் இல்லாம இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவை உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். முழு தானியங்களை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே குழந்தைகள் ஆரம்பிச்சு வளரக்கூடிய இளைஞர்கள் தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே முழு தானியங்களை எடுத்துக்கொள்ளலாம். குயினோவா அரிசி, பழுப்பு அரிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முழு கோதுமை ரொட்டி, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை கூட அந்த முழு கோதுமை ரொட்டியெல்லாம் முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக்கொள்ளலாம். பால் பொருட்களை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்களையும் அதிகமாக இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய நரம்புகள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் இருக்கும். நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு நரம்புகள் பலமாக இருக்கும். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்வதற்கும் அவற்றில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நாம் அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான். நம்மளுடைய நரம்பு மண்டலம் நமது உடலின் இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நீங்க ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாடம் தவறாமல் சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை உங்களுடைய அந்த அடிப்படையாக நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த டயட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்படும். இதனால் நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும், வலிமையாக இருக்கும். அப்போது நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு நரம்புகளை பலப்படுத்தி நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.